வெல்கம் பேக் டு சுரேஷ் கிச்சன் vlogs. இது நம்மளோட வீடியோ. சேனல் நேம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கிறிஸ்பி ஸ்டஃப்டு மஷ்ரூம் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிபிங்க இது. இதுக்காக நம்ம 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து அதை இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக சீஸ் எடுத்து துருவி வச்சுக்கலாம். இதுக்கு அமுல் சீஸ் எடுத்துருக்கோம். நம்ம இதுக்கு 150 கிராம் எடுத்தாவே கரெக்டாக இருக்கும். அதிகமாக சேர்க்காதீங்க. நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ வெளியே பிரிஞ்சு வந்துடும் அந்த சீஸ். அதனால் கம்மியான அளவில் சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு ஒரு 150 கிராம் எடுத்துருக்கோம். அடுத்ததாக பிளாக் பெப்பர் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அந்த சீஸ்லேயும் சால்ட் இருக்குது. ஸோ அதனால் டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரிகானோ சேர்த்துக்கலாம். இது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். ட்ரை ஒரிகானோங்க இது. பெரி பெரி பவுட்ரு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. உங்கள்கிட்ட பெரி பெரி பவுட்ரு இல்லைனாக்கா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்காங்க 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக சாப்பிடு கார்லிக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கலாம். இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணுங்கள். எதுக்காக சேர்க்குறோம், அந்த சீஸ் சீக்கிரம் மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை சேர்க்குறோம். ஆப்ஷனல் தாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி. இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக மஷ்ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்டெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்குது பாருங்கள். இந்த தண்டும் சுத்தமாக எடுத்துட்டோம். இப்போ இதில் இந்த மசாலாவை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, அந்த நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அந்த தண்டு இருந்த இடத்துல இந்த மசாலா வச்சு ஃபில் பண்ணலாங்க. கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி, ஒரு பால் ஷேப்பில் வர்ற மாதிரி நம்ம இதை மசாலா வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுற போகிறோம். நம்ம இதுக்காக 2 கிலோ மஷ்ரூம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மசாலா வச்சு ஃபில் பண்ண போகிறோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி மீதி இருக்கிற மஷ்ரூம்லாம் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்டு மஷ்ரூம்லாம் கிறிஸ்பி மஷ்ரூம் ஸ்டஃப்டாக மாற்றணும். அதுக்காக மைதா பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 600 கிராம் மைதா எடுத்து அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பெப்பர், பிளாக் பெப்பர் போட்டிருக்கோம். சால்ட் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பேஸ்ட்டில் டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பேன்கோ க்ரம்ஸ் வச்சுருக்கோம். அந்த க்ரம்மில் போட்டு இதை க்ரம்மிங் பண்ண போகிறோம். நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். லேசாக அதை ஒரு சாஃப்டாக எப்படி நம்ம உருண்டை பிடிக்கணுமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம்னா அந்த க்ரம்மிங்கும் சூப்பராக இருக்கும், ப்ரெஸ்ஸிங் ஆகாமல் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இதே மாதிரி இந்த மைதா பேட்டரில் டிப் பண்ணி எடுத்து பேன்கேக் க்ரம்மில் க்ரம்மிங் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் இதே மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மைதா பேட்டர் ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தின்னாக இருந்தாலும் தண்ணி மாதிரி போயிடும். ஸோ அதனால் கரெக்டான திக்னஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு கோட்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. க்ரம்மிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆயில் ஒரு 5 லிட்டர் சூடு வச்சுருக்கோம். நல்லா சூடேறி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ரம் பண்ணி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூம் எல்லாம் எடுத்து இதில் போட போகிறோம். நல்லா சூடான ஆயிலில் போட்டால் தான் கிறிஸ்பியாக வருங்க. ஸோ அதனால் ஆயில் நல்லா சூடாகட்டும், அப்புறமா போடுங்க. சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா நம்ம க்ரம் பண்ணியிருக்கிறதெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் போடுங்க. ஒரு அருமையான கிறிஸ்பி ஸ்டஃப்டு மஷ்ரூம் ரெடி ஆகி வருங்க. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடியாக வந்துட்டு இருக்குன்னா. அந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுனாவே போதும், இது ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஆயிலேருந்து எடுத்துடலாம் இதை. ஓகே மக்களே, நீங்களும் கிறிஸ்பியான ஒரு ஸ்டஃப்டு மஷ்ரூம் சாப்பிடணும்னு நினச்சிக்கலாம் அந்த வீடியோ பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.